குட் மார்னிங் சோல்ஸ். இன்னைக்கு ஒரு வண்டர்ஃபுல்லான சாங்கு. அந்த சாங்கில் வந்து நம்ம வந்து இயமங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைட்டில் கீழே தான் அந்த சாங் வந்திருக்கு. இயமங்கள்னா நம்ம வந்து எப்படி வந்து மற்றவங்க கிட்ட நடந்துக்கணும் அப்படின்றது தான் இயமங்கள்னு சொல்கிறாங்க. நியமங்கள்னா நம்மளுக்கு நம்ம வந்து எப்படி வந்து கரெக்டாக நடந்துக்கணுன்றத நியமங்கள்ன்ற டைட்டில் கீழே கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இது வந்து இயமங்கள் கீழே வந்து ஒரு சூப்பரான சாங்காக வந்து திருமூலர் கொடுத்துருக்காரு. இதில் எதுவுமே நம்மளுக்கு தெரியாததெல்லாம் ஒன்றும் கிடையாது. காலங்காலமாக நம்ம படித்து வந்த விஷயங்கள் தான். திருக்குறள்லேருந்து எல்லா மாரல் ஸ்டோரிஸ்லேருந்து எல்லா மாரல் கிளாஸ்னு வைக்கும்போது நம்மளுக்கு அதுதான் சொல்லுவாங்க. ஆனால் என்ன நம்ம பண்ணுவோம்னா, அதெல்லாம் வாழ்க்கைக்கு உதவுமா, அதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமா அப்படின்னு சொல்லி ஈவன் நம்மளே பண்ணணும்னு நினச்சாலும் நம்ம பேரண்ட்ஸும் நம்மளை சுற்றி உள்ளவங்களும் அப்படி பண்ணுறவங்கள முட்டாளாக பார்க்குற மாதிரியான ஒரு காலத்தில் தான் நம்ம இருக்கோம். அப்படி இருந்தாலே பொழைக்க தெரியாதவங்க, உதவாக்கிற லூஸு, இந்த மாதிரி தான் வந்து பேசுவாங்களே தவிர, ச்சே இப்படி இருக்காங்க இவங்க உண்மையிலே கிரேட்டு அப்படின்னு சொல்கிறவங்கலாம் ரொம்ப ரேரு. அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த பாட்டை நான் எதுக்கு இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்றதை ஏன்னா இது எல்லாத்தையும் ரீச் பண்ணுறதுக்கு ஒரு வழி இருக்குது. அந்த வழியை வந்து ஸ்பிரிச்சுவலாக போகணும்னு நினைக்கிறவங்களால மட்டும்தான் அச்சீவ் பண்ண முடியும். அது எப்படி அப்படின்றத நான் சொல்லித்தரேன். அதுக்காக நான் அந்த பாட்டை சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ சாங் பார்க்கலாம். கொல்லான் பொய் கூறான் களவிலான் என்குணன் நல்லான் அடக்கமுடையான் நடுசெய்ய வல்லான் பகுந்து உண்பான் மாசிலான் கட்காமம் இல்லான் இமயத்து இடையில் நின்றானே. அப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு லைன் வந்து பார்ப்போம். அது நீங்கள் உங்களுக்கு படித்தோடனே அது கரெக்டாகவே புரியும். என்னென்னா, கொல்லான் அப்படின்னா நான் வயலன்ஸ். யாரையும் வந்து தான் நல்லா இருக்கணுன்றதுக்காக யாரையும் வந்து காயப்படுத்தி தான் வந்து நல்லா இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. அதாவது மற்றவங்கள மர்டர் பண்ணியாவது நம்ம வந்து வாழ்க்கையில் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது. அந்த மாதிரி ஈவன் நாட் ஒன்லி ஆக்ஷன்ஸில் மட்டும் கிடையாது, ஈவன் வார்த்தையில் கூட யாரை வேணால் நம்ம நினச்சா கொன்ற முடியும். நம்ம வந்து கத்தியை வச்சு குத்தி காயப்படுத்தி தான் வந்து கொல்றோன்னு அர்த்தம் கிடையாது. மனசுன்றது வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லு. வெளியில் வந்து அட்லீஸ்ட் உடம்புலையாவது அந்த ரத்தம் வருதுன்னா தெரிஞ்சிடும். ஆனால் மனசில் வர ரத்தத்தை வந்து கடவுள் மட்டும்தான் பார்ப்பாரு. அதே மாதிரி அவங்க யார் அதை உணர்றாங்களோ, அந்த காயப்படுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். மற்ற யாருக்குமே தெரியாது. அப்போ அதுதான் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக கர்மா வந்து ஜென்ரேட் பண்ணும். ஸோ மனசாலையும் வார்த்தையாலையும் நம்மளோட ஆக்ஷன்ஸாலையும் யாருக்குமே காயப்படுத்தாமல் ஒரு வாழ்க்கை வாழ்கிறவங்க பேர் தான் கொல்லானம். தென் ரெண்டாவது பொய் கூறான் அவங்களுக்கு தெரியும், தேவையே இல்லாமல் தன்னோட செல்ஃபிஷ்னஸ்க்காக ஒரு பொய்யை வந்து சொல்லி அடுத்தவங்களை வந்து ஹார்ம் பண்ணுறது. ஏன்னா இது ஃபுல்லுமே வந்து இயமம் வந்து அடுத்தவங்களை ஹார்ம் பண்ணுறதை பற்றியே தான் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால நான் அதையே சொல்கிறேன். தென் களவிலான் அடுத்தவங்களோட விஷயங்களை வந்து திருடுறது. அது பொருள் மட்டும் கிடையாது, நாலேஜாக இருக்கலாம், பெருமையாக இருக்கலாம், எது வேணால் இருக்கலாம். அடுத்தவங்களோடது தான் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைனா அடுத்தவங்களுக்கு தெரியாமல் அவங்களோடத வந்து தன்னோட ஓன் பெனிஃபிட்டுக்காக அவங்களுக்கு டேமேஜ் காஸ் பண்ணுற மாதிரி திருடுறது. தென் வந்து 8 வெர்ச்சியூஸ், அதாவது எண்குணன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த லைன்லயே. இப்போ இந்த எண்குணன் என்ன அப்படின்னு சொல்லி நான் வந்து பார்க்கும்போது 8 குணம் உள்ளவங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதை வந்து இவங்க இந்த ஏஐல எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இதுலேயே அந்த 8 குணமும் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது வந்து குணம் அப்படின்றத விட இதில் வந்து இந்த 8 விஷயமும் சொல்ல தான் செஞ்சுருக்காங்க. ஆனால் இதை தாண்டி உள்ள இன்பானா இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி தான் அவர் வந்து செப்பரேட்டாக திரும்பி எண்குணன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. அப்போ அது என்னென்ன இருக்கும், மனிதர்களுக்குள்ளே இருக்க வேண்டிய இன்பானா இருக்க வேண்டிய குணங்கள் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லாக சர்ச் பண்ணிட்டு, ஃபர்ஸ்ட் வந்து கருணை, எம்பத்தி அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் அந்த வார்த்தை இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை. ஏன்னா கருணைன்றது கூட நம்மளுக்கு வந்து சிம்பிளாக சொல்லிடலாம். ஆனால் அந்த எம்பத்தின்றது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொருத்தரோட கஷ்டம், மற்றவங்க வந்து படுற கஷ்டத்தை வந்து நம்மளும் அதே பெயினை வந்து ஃபீல் பண்ணுற மாதிரி, அவங்க இடத்துல ஸ்டாண்டிங் இன் தேர் ஷூஸ்ன்னு நம்ம சொல்லலாம். அவங்க இடத்துல இருந்து அவங்க என்ன அவமானப்பட்டிருப்பாங்க, அவங்க என்ன வலி வலிச்சிருக்கோம், அவங்களுக்கு என்ன மாதிரியான வேதனை நடந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அதை ஃபீல் பண்ணி நடந்துக்கிறதுக்கு பேர் தான் எம்பத்தி. இந்த உலகத்தில் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எம்பத்தி தான். கம்பேஷன் வந்து எல்லாருக்குமே இருக்குது. அதாவது அவங்கள பார்த்து நம்ம இறக்கப்படுறதுக்கும் இந்த கருணையாக இருக்கிறதுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இறக்கப்படும் போது அவங்க வலியை நம்ம முழுசாக வந்து உணரவே மாட்டோம். அவங்க என்ன கஷ்டப்படுறாங்க, என்ன காயப்பட்டிருக்காங்கன்றத நம்ம உணராமல் ஜஸ்ட் பக்கத்தில் இருந்து ஐயோ பாவம் அப்படின்னு மட்டும்தான் நம்ம நினைப்போம். பட் அதெல்லாம் பத்தாதுங்க நம்ம உலகத்துக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீப் டீப் எம்பத்தி தேவை. அதாவது அவங்க இடத்துல இருந்து அவங்க படுற வேதனையை நம்மளுக்கு நடந்தா எப்படி இருந்திருக்கும், இதே மாதிரி நம்மளுக்கு நடந்தா நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோம் நினைச்சு அதுக்கப்புறம் நம்மளோட ஒவ்வொரு வார்த்தை செயலை
சிந்தனைன்னு நம்ம வந்து அலைன் பண்ணும்போது கடவுள் வந்து பயங்கரமா மெல்ட் ஆயிடுவார். ஏன்னா இந்த உலகத்திலே பயங்கரமா எம்பத்தி காட்டக்கூடிய ஒரே ஜீவன், ஹையஸ்ட் எம்பத்தி காட்டக்கூடிய ஒரு யூனிவர்ஸ்லேயே ஒரு ஜீவன்னா அது இறைவன் மட்டும்தான். அப்ப இறைவனுக்கு வந்து தன்னை மாதிரியே யாராவது இருந்தாங்கன்னா ரொம்பவே பிடிக்கும். அவங்கள வந்து அவங்களோட பழைய கர்மா எல்லாத்தையும் வந்து கழிக்கிறதுக்கான வழியை ரொம்ப சிம்பிளா ஈஸியா எல்லாத்தையுமே சொல்லி விடாம பத்திரமா பார்த்துப்பாரு. அதை யாரை பார்த்துப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டீப் எம்பத்தி இருக்கிறவங்கள மட்டும்தான். அதனால எம்பத்தின்றது தான் ஃபர்ஸ்ட் வந்து இதுல வந்து ஏஐ டூல்ல போடும்போது அது வந்து கொடுக்கக்கூடிய முதல்ல இருக்க வேண்டிய ஹியூமன் பீயிங்க்கு இருக்க வேண்டிய ஒரு குணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எம்பத்தி தான். ஸோ நீங்க வந்து எம்பத்தியை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கோங்க. நீங்க எந்த அளவுக்கு எம்பத்தட்டிக் பர்சனா இருக்கீங்க அப்படின்றத நான் வந்து ஒரு செக்லிஸ்ட் மாதிரி நான் கொடுக்குறேன். அந்த அளவுக்கு நீங்க ப்ராக்டிஸ் பண்றீங்களான்னு பாருங்க. ப்ராக்டிஸ் பண்ணலை அப்படின்னா அதை கடவுள் கிட்ட சரண்டர் பண்ணி உங்களுக்குள்ள அந்த எம்பத்தியை டெவலப் பண்றதுக்கு காட் கிட்ட கேளுங்க. அவர் நினைச்சா மட்டும்தான் உங்களுக்குள்ள அந்த எம்பத்தியை வந்து ஊற வைக்க முடியும். தென் ரெண்டாவது அன்புனா சும்மா நம்மளோட ஃபேமிலி ஆளுங்க, நம்மளோட பிளட் ரிலேஷன்ஷிப்பு, நம்ம ஃப்ரெண்ட்ஸு, நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் அவங்க கிட்ட மட்டும் காட்டுறதுக்கு பேர் அன்பு கிடையாது. ஏன்னா இப்பெல்லாம் நம்ம எப்படி ஆயிட்டோம்னா அவங்க கிட்ட அன்பு காட்டுறது ரொம்ப பெருமையா பேசிக்கிற மாதிரி தான் இருக்கு. இப்போ நீங்க எனக்கு நிறைய மூவிஸ் வந்து என்னை ரொம்ப இரிட்டேட் பண்ற மூவிஸ்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அம்மா பிள்ளை பாசம், அப்புறம் அப்பாவோட பிள்ளையோட பாசம், இதை வந்து பயங்கரமா குளோரிஃபை பண்ணி தான் இப்போ வந்து எல்லா மூவிஸுமே எடுக்கிறாங்க. உடனே அந்த மூவிஸுக்கு எல்லாரும் அப்படியே பயங்கரமா கண்ணீர் சிந்துறது, பயங்கரமா வந்து அட்ராக்ட் ஆகுறது, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா இதெல்லாம் பேசிக்கா இருக்க வேண்டிய குவாலிட்டிஸ், நேச்சுரலா இருக்கணும். இதையே வந்து உங்களுக்கு வந்து ஒரு மூவில போட்டு காட்டி தான் அந்த சென்டிமெண்ட்டை டெவலப் பண்ற நிலைமையில நம்ம இருக்கோன்ற மாதிரி தான் எனக்கு வந்து பெயின்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா ஆக்சுவலா என்ன மாதிரி மூவி எடுக்கணும் அப்படின்னா உன் பிள்ளைய நீ எப்படி நினைக்கிறியோ அதே மாதிரி உலகத்துல உள்ள எல்லாரையுமே நீ நினை. அதே மாதிரி ஒரு அப்பாவுக்கு வந்து உன் பையன் உன்னோட பொண்ணு முக்கியம்னா அதே மாதிரி மத்த பொண்ணையும் நினை. நீ உன் பொண்ணை மட்டும் நல்லா நினைச்சிட்டு இன்னொரு பொண்ணு கிட்ட செக்ஷுவல் அபியூஸ் பண்ற, இன்னொரு பொண்ணு தரக்குறைவா பேசுற, இன்னொரு பொண்ணை கேவலமா ட்ரீட் பண்ற. அதே மாதிரிதான் அம்மாக்களும் தான் பிள்ளை நல்லா இருந்தா போதும், மத்தவங்க எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு தான் பிள்ளைகிட்ட வந்து தான் உயிரே கொடுக்க ரெடியா இருக்குது. ஆனா இன்னொருத்தவங்களை வந்து சாக கூட வந்து கொல்ல கூட தயங்க மாட்டாங்க. ஒரு நியூஸ் கூட நான் பார்த்தேன். தன்னோட பிள்ளை வந்து ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணுன்றதுக்காக இன்னொரு பிள்ளைய வந்து பாய்சன் வச்சு மர்டர் பண்ண ட்ரை பண்ண அம்மா அப்படின்னு சொல்லி வந்துருந்துச்சு. அப்ப ரொம்ப பெயின்ஃபுல்லா இருந்தது. என்னன்னா இதெல்லாம் ஆல்ரெடி எல்லாருக்குள்ளயும் எக்ஸிஸ்டிங்கா இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். இதை நீங்க வந்து சொல்றதை விட அன்கண்டிஷனல் லவ்னு ஒண்ணு இருக்கு. அதாவது எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம, எதிர்பார்ப்பு இல்லாமன்னா நம்ம என்ன, நம்மளுக்கும் அவங்களுக்கு என்ன சம்பந்தம், நம்ம எதுக்கு அவங்க மேல அன்பு காட்டணும் அப்படின்ற எண்ணம்லாம் இல்லாம, இது என்னோட பிள்ளை அதனால நான் அன்பு காட்டுறேன், இது என்னோட சொந்தக்காரங்க, இது என்னோட ஃப்ரெண்டு அதனால அன்பு காட்டுறேன், இது என்னோட பக்கத்து வீட்டுக்காரங்க, இவங்க வந்து எனக்கு வந்து இந்த உதவி பண்ணியிருக்காங்க அதனால இவங்க கிட்ட நான் அன்பா இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு, யாரு எவரு எதுவுமே சம்பந்தமே இல்லாத ஒரு ஆளு நம்மளை விட ஒரு கீழ்நிலையில இருந்தாலும் சரி, நம்மளோட மேல்நிலையில இருந்தாலும் சரி, இல்லை நம்மளுக்கு ஈக்குவலா இருந்தாலும் சரி, நம்ம மனசுல இருந்து ஃபர்ஸ்ட் வர வேண்டியது அன்பு மட்டும்தான். ஆனா நம்ம என்ன அப்படியே பண்ணிட்டு இருக்கோம்? எல்லாருமே யோசிச்சு பாருங்க. இந்த அன்கண்டிஷனல் லவ்வ யார் அதிகமா பிராக்டிஸ் பண்றா? இறைவன் மட்டும்தான் பிராக்டிஸ் பண்றாரு. அப்ப இறைவனுக்கு எப்படி பிடிக்கும்? தன்னை மாதிரி இருந்தா தானே பிடிக்கும். அப்ப அவரை மாதிரி மாறுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுதான் இங்க வந்து அன்கண்டிஷனல் லவ்வ வந்து 2வது குணமா இங்க வந்து ஏஐ டூல் வந்து கொடுத்துருக்கு. அதுக்கடுத்து சமம். எல்லாரையும் சமமா பார்க்கறது. இதுவும் சுத்தமா நம்ம பண்ணாததுனால தான் ஏகப்பட்ட இது கேஸ்ட் கிளாஷஸ் வருது. அதே மாதிரி ரிலிஜியன் வைஸ் கிளாஷஸ் வருது, ஸ்டேட்டஸ் வைஸ் கிளாஷஸ் வருது. இது எல்லாமே எதனால வருது அப்படின்னா ஈக்குவலா பார்க்காத கூடிய ஒரு குணம். ஒண்ணு நம்மள உயர்வா நினைச்சுக்கிறது, இல்லைன்னா நம்மள நம்ம தாழ்வா நினைச்சுக்கிறது. ஸோ இந்த குணத்தையும் மாற்றணும். ஏன்னா எல்லாரையுமே ஒரே மாதிரி தான் இறைவன் வந்து படைச்சிருக்காங்க. டிஃபரன்சஸ் எல்லாமே நம்ம கிரியேட் பண்ணுது. அப்ப இறைவனுக்கு அது பிடிக்குமா? கண்டிப்பா பிடிக்காது. அப்ப அது அந்த தாட்டை வந்து நம்ம வந்து மாற்றணும். அண்ட் 4வது பொறுமை. நீங்க இது எல்லாத்தையுமே இறைவனோட கம்பேர் பண்ணுங்க. இறைவன் எந்த அளவுக்கு நம்ம மேல பொறுமையா இருக்காரு. நம்ம அந்த அவருக்கு கொடுத்த அந்த பூமியவே நம்ம அப்படி இஷ்டத்துக்கு எக்ஸ்ப்ளாய்ட் பண்றோம். அதே மாதிரி எந்த அளவுக்கு வந்து நேச்சுரல் ரிசோர்ஸஸ் வந்து ஸ்பாயில் பண்ண முடியுமோ நம்மளோட யூஸுக்காக நம்ம ஸ்பாயில் பண்றோம். அதை வந்து நம்ம வந்து பெருசா நம்ம வந்து அது ஒரு தவறா நம்ம நினைச்சுக்கிறதே கிடையாது. ஆனாலும் இறைவன் நம்ம கிட்ட வந்து அவ்வளோ பொறுமையா இருக்காரு. அதுவும் இறைவனுக்கு பிடிக்காத மாதிரியான எல்லா கேரக்டர்ஸும் பண்றோம். எல்லா உயிர்களும் இறைவன் படைச்ச உயிர் தான். இன்னொரு மனுஷன் வந்து இறைவன் படிச்ச மனுஷன் தான். ஆனாலும் அந்த மனுஷனை நம்ம வந்து தேவையே இல்லாம நம்மளோட செல்ஃபிஷ்னஸ்க்காக காயப்படுத்துறோம், கஷ்டப்படுத்துறோம், அவங்களோட லைஃபையே இல்லாம பண்றோம். ஆனாலும் இறைவன் நம்ம கிட்ட வந்து பொறுமையா இருக்காரு. ஒரே மொமெண்ட்ல நம்மளெல்லாம் அழிக்கல. நான் வந்து நிறைய பேரோட லைஃப்ல பார்த்துட்டேன். அவங்க நல்லவங்க, கெட்டவங்க அப்படின்ற லேபிள் எல்லாம் இறைவன் வைக்கிறதே கிடையாது. எல்லாருக்குமே
தன்னோட லைஃப்ப வந்து மாத்திக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பத்த குடுத்துக்கிட்டே இருக்காரு. நான் பார்த்த வரைக்கும் சிலர் வந்து, ஆமா நான் அப்படிதான், நான் எல்லா தப்பும் பண்ணுவேன். என்ன பண்ணுவேன்னு இந்த மாரி கேட்பாங்க என்கிட்ட. அப்ப நான் அவங்க லைஃப்ப பார்க்கும்போது, அவங்க லைஃப்லயும் காட் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய குடுக்க தான் செய்றாரு. நீ வந்து உன்ன மாத்திக்கோ. உன்னோட கர்மா எல்லாத்தையும் நீ கழிச்சுட்டு, நீ வந்து ஒரு நல்ல லைஃப்க்கு வா. இந்தா நான் உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தரேன்னு அவங்க கிட்டயும் அதே தான் காட்டுறாரு. ஈவன் ரொம்ப நல்ல ஒரு கரெக்ட்டா டிசிப்ளினா வாழ்றவங்க கிட்டயும் அதே தான் காட்டுறாரு. இறைவன் வந்து அந்த அளவுக்கு வந்து எல்லாருக்குமே ஆப்பர்ச்சுனிட்டி குடுக்க ரெடியா இருக்காரு. யாரையுமே வந்து அவர் வந்து கைவிடல. என்ன அந்த இறைவனுக்கு பிடிச்ச மாரி நடக்கும்போது, இன்னும் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா வந்து விடாம வந்து அவங்கள புடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்ற ஒரு எக்ஸ்ட்ரா எஃபோர்ட்ஸ் மட்டும் தான் அந்த டிவைன் எனர்ஜி வந்து குடுக்குறத நான் பார்த்துருக்கேனே தவிர, பட் யாருக்குமே எந்த ஹெல்ப்புமே பண்ணாம மட்டும் அவர் வந்து இருந்ததே இல்ல. எல்லாருக்குமே கை தூக்கி விட ரெடியா தான் இருக்காரு. அப்ப அவரு எந்த அளவுக்கு பொறுமையா இருந்தா, அவர் வந்து இப்படி பண்ணுவாரு. அதே மாதிரி நம்மளும் வந்து மேக்ஸிமம் வந்து பொறுமைய வந்து கீப் அப் பண்ண ட்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் நன்றி உணர்ச்சி. இந்த நன்றி உணர்ச்சிக்கு வந்து பின்னாடி வந்து ஒரு பெரிய வைப்ரேஷனல் பவர் இருக்குங்க. எல்லாத்துக்குமே வந்து இறைவனுக்கும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு ஒரு சின்ன ஹெல்ப் யார் மூலமாவது கிடைச்சா கூட, அவங்களுக்கெல்லாம் நான் நன்றி சொல்லணும்னு அவசியமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. எனக்கு நன்றி சொல்லலாம் வராது. எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்கும். நான் நல்லா தான் நெனைப்பேன். ஆனா நான் நன்றி சொல்ல மாட்டேன். அப்படின்ற மாதிரியெல்லாம் இருக்கிற கேரக்டர தூக்கி எறிஞ்சுட்டு, யார் உங்களுக்கு என்ன சின்ன விஷயங்கள் பண்ணாலும் நன்றி சொல்லுங்க. முக்கியமா இறைவனுக்கு நன்றி சொல்லுங்க. மார்னிங் எழுந்த உடனே அந்த நான் இன்னைக்கு உயிரோட இருக்கிறதுக்கு நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தேங்க் பண்றேன். ஏன்னா என்னைய வந்து ஹெல்த்தியா இன்னைக்கு டேல எனக்கு நீங்க புதுசா என்ன சொல்லி தர போறீங்கன்னு தெரியல. இன்னைக்கு டேல எனக்கு என்னென்ன மிராக்கிள்ஸ் வச்சிருக்கீங்கன்னு தெரியல. அது எல்லாத்தையுமே நான் என்ஜாய் பண்றதுக்கு எனக்கு நீங்க ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்துருக்கீங்க. தேங்க்யூன்னு ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு, ஒரு நாள் ஃபுல்லா மனசுக்குள்ள இறைவனுக்கு எல்லா டைமும் வந்து தேங்க் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, உங்க வைப்ரேஷன் லெவலு சும்மா வேற லெவல்ல இருக்கும். 1000% இருக்கும். அப்படி உங்களோட பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எல்லா நல்ல விஷயமும் நடக்கும். அதுதான் சயின்ஸ். ஸோ அந்த சயின்ஸ வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு, எப்பவுமே கிராட்டிட்யூட டெவலப் பண்றது வந்து ஒரு முக்கியமான கேரக்டரா இருக்கு. தென் வந்து 6வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒப்புரவுன்னு சொல்லியிருக்காங்க. ஒப்புரவுன்னா அட்ஜஸ்டிங். தான் நெனச்சபடி நடக்கல அப்படின்னா, அவ்வளதான். எனக்கு அந்த நாளே எனக்கு பிடிக்காம போயிரும். நான் வந்து அப்படியே மூட் அவுட் ஆயிருவேன். நான் எல்லாரையுமே காயப்படுத்துவேன். எல்லாரையுமே கஷ்டப்படுத்துவேன். ஏன் எனக்கு ஏத்த மாதிரி நடக்கல அப்படின்னு சொல்லி எல்லாரையுமே பாடாப்படுத்துவேன் அப்படின்ற மாதிரி இல்லாம, எப்படிப்பட்ட சிச்சுவேஷன் வந்தாலும் அது இறைவனோட பிளான்னு சொல்லிட்டு, அதுக்கேத்த மாதிரி நம்ம வந்து நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்மள அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இது எல்லாமே நான் சொல்றது எல்லாமே உடனே நீங்க எக்ஸ்ட்ரீமா வந்து போகணும்னு அவசியம் கிடையாது. அடுத்தவங்கள காயப்படுத்தாத அளவுக்கு உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க. அதுக்காக உங்கள காயப்படுத்திக்கங்கன்னு சொல்லல. ஏன்னா, இப்ப நான் இப்படி சொன்ன உடனே அடுத்து யாராவது வந்து கேட்கிறீங்க, அப்ப நான் வந்து அவங்க என்னைய என்ன ஹர்ட் பண்ணாலும் நான் அட்ஜஸ்ட் பண்ணி போவான்னு கேட்கிறீங்க. அதுவும் தப்பு தான். பேலன்ஸ்டா இருங்க. பேலன்ஸ்டா இருக்கிறதுக்கு கத்துக்கோங்க. உங்கள நீங்க புரொடெக்டும் பண்ணுங்க. அடுத்தவங்கள நீங்க ஹார்மும் பண்ணாதபடியான டெசிஷன்ஸ் எடுங்க. அந்த மாரி டெசிஷன்ஸ் எடுக்கும்போது கரேஜியஸா, போல்டா எடுங்க. இதத்தான் நான் வந்து திரும்பி திரும்பி சொல்லிட்டே இருக்கேன். ஸோ இந்த அட்ஜஸ்டிங் நேச்சர் வந்து மத்தவங்கள அஃபெக்ட் ஆகாதபடிக்கு உங்கள நீங்க பார்த்துக்கோங்க. அதே சமயம் உங்களையும் நீங்க வந்து சேஃப்கார்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து ஈகை குணம். இது நான் சொல்லணும்னு அவசியமே இல்ல. முடிஞ்ச அளவுக்கு அந்த கிவிங் எல்லாருக்குமே எந்த பொருளுக்கும் நம்ம வந்து நிரந்தர சொந்தக்காரங்க கிடையாதுன்ற எண்ணத்துல எப்பவுமே வாழுங்க. உங்களால முடிஞ்சத மத்தவங்களுக்கு வந்து குடுங்க. எல்லாத்தையும் குடுத்துட்டு நடுத்தெருவுல நில்லுங்கன்னு சொல்ல வரல. பட் உங்களால குடுக்க முடிஞ்சத தாராளமா நீங்க குடுக்கலாம். அத கூட நம்ம பண்றது கிடையாது. அது ஏதோ எப்பயோ ஒரு தடவ நம்ம பண்றோன்றதுனால, இந்த கேரக்டர் வந்து டெய்லி பேசிஸ்ல எப்பவுமே உங்க மனசுல ஊறி இருக்கணும். இன்னைக்கு என்னால முடிஞ்சத யாருக்காவது நான் ஏதாவது பண்ணேனா? என் அறிவ ஷேர் பண்ணேனா? இல்ல என்னோட ப்ராப்பர்ட்டீஸ்ல எதையாவது ஷேர் பண்ணேனா, என்கிட்ட இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நல்ல விஷயத்த நான் வந்து ஷேர் பண்ணேனா, பொருள ஷேர் பண்ணேனா, சாப்பாட ஷேர் பண்ணேனான்றது மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்படி யாராவது வந்துட்டாங்கன்னா, எப்படி கர்ணன் வந்து சந்தோஷப்படுவாரு, யாராவது வந்து என்கிட்ட கேட்டுட்டாங்க அப்படின்னு, அந்த மாதிரி வந்து நீங்க எப்பவுமே இருக்கணும். அது வந்து முக்கியமா நம்மளுக்குள்ள இன்பார்னா இருக்க வேண்டிய கேரக்டர். ஆனா அந்த இன்பார்னா இல்லாததுனால தான் நம்மளால வந்து ஸ்பிரிச்சுவலா சீக்கிரமா வந்து கடவுள வந்து ரீச் பண்ண முடியாம இருக்கும். தென் 8வது தன்னலம் இல்லாமை. செல்ஃப்லெஸ்னஸ்ஸா இருக்கணும். செல்ஃப் சென்ட்ரிக்கா இருந்து அடுத்தவங்களுக்கு கஷ்டம் குடுக்காம இருந்தோம்னா போதும். வேற ஒண்ணும் இல்ல. நீங்க உங்கள அழிச்சுக்கிட்டு நீங்க பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பட் உங்களோட செல்ஃபிஷ்னஸ்க்காக மத்தவங்கள ஹர்ட் பண்ணாம, மத்தவங்களுக்கு சிரமம் குடுக்காம வாழ கத்துக்கணும். அவ்வளவுதான். இதத்தான் எண்குணன்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்து கன்சிடர் பண்றேன். ஏன்னா, இது வந்து என்னோட கற்பனைன்னு இல்ல. இந்த கேரக்டர்ஸ்ல எல்லா கேரக்டரும் இருக்கோ இல்லையோ, அட்லீஸ்ட் 1, 2 இருக்கிறவங்களுக்காவது சீக்கிரமா வந்து இறைவன வந்து உணர முடியுது. சீக்கிரமா அந்த ஸ்பிரிச்சுவல் இப்ப 48 டே ஜர்னி எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த 48 டே வந்து நான் வந்து பண்ண சொல்லும்போது, இந்த குணங்கள் இல்லாதவங்களால தான் கம்ப்ளீட் பண்ணவே முடிய மாட்டேங்குது. அவங்களோட கர்மானாலயோ, இல்ல எதுனாலயோ அவங்க டக்குன்னு வந்து விட்டுர்றாங்க. வேரஸ் இந்த இந்த கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப அதிகமா 1, 2 இருக்கிறவங்களே வந்து எப்படியாவது முடிச்சுடுறாங்க. ஒரு பேட்ச்ல இல்லனாலும் அடுத்த பேட்ச்லயாவது முடிச்சுடுறாங்க.
சொல்றாங்க. இல்ல சிலர் வந்து அப்படியே போயிடுறாங்க. அதனால இந்த குணங்கள்லாம் ரொம்ப பேசிக் குணம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரியலைஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு இதுல வந்து குடுத்துருக்கேன். ஓகே. தென் செகண்ட் லைன் போலாம். நல்லான் அடக்கமுடையான் நடு செய்ய வல்லான். நல்லான் அப்படின்னா கைண்டா இருக்கிறவங்க, எல்லாருக்கும் நல்லபடியா இருக்கணும்னு நினைக்கிறவங்க அவங்க. அடக்கமுடையான் செல்ஃப் கண்ட்ரோல், தன்னோட பாடி, மைண்டு, வேர்ட்ஸ், ஆக்ஷன்ஸ் எல்லாத்துலேயுமே ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் அவங்க நடக்கவே மாட்டாங்க. நான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு ஆக்ஷன் செய்யறதுக்கு முன்னாடியோ இல்லை ஒரு வார்த்தை பேசுறதுக்கு முன்னாடியோ ஒரு நிமிஷம் யோசிச்சு நம்ம கரெக்டாக தான் பேசுகிறோமா, நம்ம வார்த்தைகள் எல்லாமே வந்து கரெக்டாக தான் இருக்கா, நியாயமாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. அதையும் மீறி இன்ஸ்டன்ட்டா ஏதாவது வந்துட்டா கூட அடுத்த நிமிஷம் வந்து அதை சரி பண்ணணும்னு நினைப்பாங்க. தட் இஸ் கால்ட் அஸ் செல்ஃப் கண்ட்ரோல். தென் நடு செய்ய வல்லாம், இம்பார்ஷியலா இருப்பாங்க. இவங்க எனக்கு வேண்டியவங்க, இவங்க எனக்கு தெரிஞ்சவங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக வந்து நியாயம் இல்லாம நடக்கவே மாட்டாங்க. யாரா இருந்தாலும் நடுநிலைமையோட இருப்பாங்க. அதுதான் நடு செய்ய வல்லான் அப்படின்னு சொல்றாங்க. தென் தேர்ட் லைன், பகுந்து உண்பான் அப்படின்னா அர்த்தம் உங்களுக்கே தெரியும். எல்லாருக்குமே வந்து ஃபுட்டை வந்து ஷேர் பண்ணி ரொம்ப டூ மச்சா ஃபுட்டு மேல ஓவர் அட்டாச்மெண்ட், அதாவது கிரீடுனா யாருக்குமே சாப்பாடு கொடுக்கக்கூடாது, நம்மளுக்கு தான் வச்சுக்கணுன்ற அந்த எண்ணம் இல்லாமல் எல்லாருக்கும் வந்து கொடுத்துட்டு அந்த சந்தோஷத்தோடு சாப்பிட்றவங்க. தென் மாசிலான்னா மனசில் வந்து எந்த விதமான கெட்ட கேரக்டர்ஸும் இல்லாமல் இருக்கிறது. கெட்டது அப்படின்னா ரொம்ப இம்ப்யூரிட்டிஸ், நிறைய இம்ப்யூரிட்டிஸ், ஜெலஸ், ஒருத்தர் மேலே கோபம், ஒருத்தர் மேலே பொறாமன்னு சொல்லிட்டு அன்னெசரியாக வந்து இந்த மாதிரியான நிறைய இம்ப்யூரிட்டிஸோடு இல்லாமல் பியோர் ஹார்ட்டட் பர்சனாக இருக்கிறது. அதுக்கு அடுத்து வந்து கட்காமம் இல்லான். ஸோ கட்காமம் அப்படின்னா என்னன்னா, நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னா, கட்டுப்படுத்த முடியாத காமம். அந்த காமத்தினால மைண்ட் வந்து எல்லாத்தையுமே லூஸ் பண்ணும். எது நியாயம், அப்புறம் இது கரெக்டா நம்ம பண்றது, இதனால மற்றவங்களுக்கு ஹார்ம் ஆகுமே, இல்லை நம்மளோட லைஃப் டேமேஜ் ஆகுமேன்றது எந்த எண்ணமுமே இல்லாம அந்த காமம் வந்து எந்த வழியில கூட்டிட்டு போதோ அந்த வழியில போறவங்கள தான் நம்ம வந்து கட்காமம் இல்லான்னு சொல்றாங்க. காமம் இல்லான்னு நீங்க சொல்ல வரல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இப்போ என்ன கன்ஃபியூஷன்னா, நான் ஸ்பிரிச்சுவலா போயிட்டேன்னா எனக்கு வந்து இந்த செக்ஷுவல் டிசைர்ஸ் கூட இருக்காம போயிருமா, நான் அந்த மாதிரி கூட இல்லாம செயின்ட் ஆயிடணுமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. தட் இஸ் நாட் த திங். ஒரு மேனுக்கு ஒரு உமனுக்கு நேச்சுரலா இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் மாடரேட்டா அதுக்கு அடிமையாகாம என்ஜாய் பண்றக்கூடிய வழியை மட்டும்தான் கடவுள் வந்து கரெக்டான வழின்னு சொல்றாரே தவிர எல்லாத்தையும் நீ கட்டுப்படுத்தி எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு போன்னு சொல்லல. அப்படின்னா என்ன அர்த்தம், காமம் அப்படின்னா அது ரைட் ஏஜ்ல ரைட் டைம்ல ரைட் பார்ட்னரோட வந்ததுன்னா தட் இஸ் ஃபைன். அப்படி இல்லாம ராங் டைம்ல ராங் ஏஜ்ல மல்டிபிள் பீப்புளோட இல்லை தன்னோட தேவைக்காக அடுத்தவங்களை ஹார்ம் பண்ணி ரேப் பண்ணுற அளவுக்கு போச்சுன்னா தென் அதுதான் கட்காமம். ஓகே, இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சு அந்த பேலன்ஸ்டாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அந்த கட்காமம் இல்லாதவன், அதாவது சென்சுவல் ப்ளஷர்ஸ்க்காக தன்னோட லஸ்ட்டுக்காக எதை வேணா பண்ணுறது, அடுத்தவங்களை வந்து காயப்படுத்துறது, இல்லை ஒரு ஒழுக்கம் இல்லாமல் நடக்கிறது, இல்லை தன்னோட பார்ட்னருக்கு வந்து துரோகம் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுறது, இதெல்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இது வந்து இந்த கேரக்டர் வந்து அடியாயிடும் உங்களுக்கு. ஓகே. ஸோ ஃபைனல் லைன் வந்து இயமத்து இடையில் நின்றானே. இயமத்து இடையில் நின்றானே அப்படின்னா அந்த இயமம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்த ஆக்ஷனில் ஸ்டாண்ட்ஸ் ஃபோம், அதாவது ஃபார்மாக நிற்கிறாங்கன்றது தான் இடையில் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க தான் வந்து நான் எல்லா மற்றவங்க கிட்ட நடக்கிற எல்லா விஷயத்துலையும் நான் பெஸ்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு பர்சன் அது. ஸோ இதை தான் வந்து ஃபஸ்ட்டு சொல்லி இவங்க யார் யார் அப்படின்றத, என்ன மாதிரி கேரக்டர் உள்ளவே வந்து இயமத்தில் அந்த ஸ்ட்ராங்காக நிற்கக்கூடிய ஒரு பர்சன்றது தான் இங்கே வந்து இவர் வந்து சொல்லியிருக்காரு. அப்போ யோசிச்சு பாருங்க, என்னென்ன சொல்கிறாரு. கொல்லான், கொலை பண்ணாதவன், பொய் பேசாதவன், களவு இல்லாதவன். களவுன்னா எதுக்காவது திருடுறவங்க, அது எல்லாத்துலேயுமே சொல்லலாம், பிஸ்னஸில் சொல்லலாம், லைஃப்பில் சொல்லலாம், எல்லாமே. ஜஸ்ட் திருடனா உடனே திருடர்னு மட்டும் நினைக்காதீங்க, எல்லாமே திருட்டு தான். அதுக்கப்புறம் எண்குணன், அந்த 8 குணங்கள் உள்ளவங்க. அதுக்கப்புறம் நல்லவன், அடக்கம் உள்ளவன், எல்லாத்துக்கும் நடுநிலைமையில் இருக்கிறவன். அதுக்கப்புறம் பகுந்து உண்பவன், மாசே இல்லாதவன், அந்த கட்டுப்படுத்த முடியாத காமம் இல்லாதவன். இத்தனை கேரக்டர் சொல்லி இப்படி இருக்கிறவங்க தான் இறைவனை கிட்ட நெருங்க முடியுமா, அந்த வழியில் அட்லீஸ்ட் போகவே முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ப்ராக்டிக்கலாக நான் வந்து யோசிச்சு பார்க்குறேன். இப்போ இது எல்லாத்தையும் நீ நிப்பாட்டிட்டு வா அப்படின்னு சொன்னால், நம்மளோட ஹியூமன் பீயிங்கோட மைண்ட் இருக்குது இல்லையா, மைண்டும் சப்கான்ஷியஸ் மைண்டும் டோட்டலி அகெயின்ஸ்ட் டு கட் சச் நெகட்டிவ் கேரக்டர்ஸ் ஆன் த ஹோல். உடனே வந்து இந்த நெகட்டிவ் கேரக்டர்ஸை வந்து, அதாவது எப்போ கட் ஆகும்னு எனக்கு தெரியும். எப்படின்னா, ஏதாவது ஒரு பெரிய பெயின் வந்துருச்சு, அதனால
வெளி உலகத்துக்கே நீங்க ரொம்ப எம்பாரஸ் ஆகுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன், இல்லை உங்களுக்கு ஒரு பெரிய லாஸ் வந்துருச்சுன்னா, அப்ப என்ன ஆகும்னா, தீயில அந்த கை வச்ச ஒரு குழந்தை வந்து அடுத்து தீயில கை வைக்காதுல்ல, அது மாதிரி அடிபட்டு உதப்பட்டனால திரும்பி வந்து அதை பண்றதுக்கு பயம் வரும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம். மத்தபடி நார்மலா இந்த தவறுகள் எல்லாமே வாழ்க்கையில ஒரு ஹேபிட் ஆனவங்கள போய் திடீர்னு வந்து உனக்கு கடவுள் கிட்ட போகணும்னா நீ இது எல்லாத்தையும் விடு அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க? யோசிச்சு பாருங்க. சிப்போ லூஸ் அப்படின்னு தான் சொல்லி அனுப்பிச்சு விடுவாங்க. உனக்கு ஒரு வேலை கிடையாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்ப வரைக்கும் அப்படிதான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப நார்மலா இருக்கக்கூடிய பீப்பிள போய் திடீர்னு இதை நீ கட் பண்ணு அப்படின்னு சொல்லும் போது அவங்க கட் பண்ண மாட்டாங்க. தென் ரெண்டாவது வந்து இந்த மாதிரியான கேரக்டர்ஸ்னால ஒரு ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டாங்க. அவங்களுக்கு தெரியுது கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதனால நம்ம வாழ்க்கை வந்து கஷ்டமா இருக்கு. இதனாலதான் நம்மளோட வைப்ரேஷன் வந்து ரொம்ப லோவா இருந்து நம்மளுக்கு நிறைய வந்து ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு இருக்குன்னு ரியலைஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனாலும் அவங்களால அதுல இருந்து வெளியில வர முடியாது. ஏன்னா இது வந்து அந்த மாதிரியான ஒரு அடிக்டிவ் ப்ளஷர்ஸ், அடிக்டிவான ஒரு விஷயமா இருக்கும். ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்மளோட மைண்ட்ல வந்து பதிஞ்சு போயிருக்கும். அப்ப சப்கான்ஷியஸ் மைண்டே வந்து அதுல இருந்து வெளியில வர விடாது. இதுதான் ட்ரூத். அப்ப இங்க வந்து அவர் வந்து என்ன அர்த்தத்துல இந்த பாட்டு போட்டிருக்காருன்னு தெரியல. ஆனா பிராக்டிகலா நான் வந்து பார்க்கும்போது, இது எல்லாத்தையும் நீ விட்டாதான் இறை வழியில வர முடியும்னு சொன்னா, நாட் ஈவன் 1% ஆஃப் த பீப்பிள் கூட வர முடியாது. ஏன்னா, இதெல்லாம் விடுறதுக்கு நம்மளால முயற்சி பண்ணா, அது 99% ஃபெயிலியர்ல தான் போய் முடியும். அந்த போராட்டத்துக்கு நம்ம வாழ்க்கை போராட்டமே பரவாயில்லன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே அதுல தான் போயிருவோம். இதுதான் நடந்துட்டு இருக்கு. நான் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸா நான் பார்த்ததுல. அப்ப இப்பதான் நான் வந்து அதுக்கான ஒரு வழியை கண்டுபிடிச்சிருக்கேன். என்னன்னா, நம்ம அப்படியே ரிவர்ஸ்ல தான் இதை அப்ளை பண்ணணும். என்னன்னா, இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் நம்ம ஈகோ மைண்டை வச்சுக்கிட்டு நம்மளால வந்து இதை வந்து தடுக்கவே முடியாது. முயற்சி வேணா செய்யலாம். ஆனா அந்த முயற்சியில வந்து நம்ம வந்து மேக்சிமம் தோத்துதான் போவோம். அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இறைவனை தேடி போற வழியை முதல்ல ஸ்டார்ட் பண்ணிருங்க. அவ்வளவுதான். இந்த வழியில வேணா நீங்க இருந்துகிட்டு கூட போங்க. ஆனா இறைவனை தேடுற வழியில போயிட்டு இறைவன் கிட்ட முழுமையா சரணாகதி அடைங்க. சரணாகதி அடைங்கன்னா எப்படின்னா, நான் இவ்வளோ கேவலமான கேரக்டர்ஸ், இவ்வளோ கேவலமான விஷயங்களை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கே தெரியுது. ஆனா என்னாலலாம் இதை வந்து என்னால சரி பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு என் மனசுக்குள்ள ஊறி போன ஒரு விஷயம். இல்ல என் சூழ்நிலை அப்படி இருக்கு. நான் திருடுறேன் தான். ஆமா. நான் வந்து என் பிசினஸ்ல வந்து நிறைய தப்பான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கேன். என் வேலையில நிறைய தப்பான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அது மூலமா கிடைக்கிற பணத்தை வச்சுதான் என் குடும்பத்தை வந்து நான் காப்பாத்திட்டு இருக்கேன். எனக்கு வந்து அதை நிப்பாட்டினேன்னா என் குடும்பம் நடுத்தெருல நின்றோம். அப்ப எனக்கு அதை நிப்பாட்டுறதுக்கு தைரியம் கிடையாது. அதனால நான் உங்ககிட்ட சரணாகதி அடைகிறேன். ஏதாவது ஒரு வழி பண்ணி என்னைய இதுல இருந்து வெளியில கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி இறைவன் கிட்ட சரணாகதி அடைஞ்சு, நான் எப்பவுமே சொல்ற 3 விஷயங்களை ஆரம்பிங்க இமீடியட்டா. மெடிடேஷன், அதுக்கப்புறம் டெய்லி வந்து உணவு தானம் பண்ணுங்க. ஒருத்தர் 2 பேருன்னு 3 பேருன்னு கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணிட்டு போங்க. அந்த உணவு தானத்துல இந்த மாதிரியான ஏதாவது ஒரு வழியில நீங்க மாட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, உணவு தானத்துக்கு நீங்க அதிகமா முக்கியத்துவம் தரணும். எப்படின்னா, சும்மா யாருக்காவது வந்து ஃபுட் சேரிட்டிக்கு ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷனுக்கு டொனேட் பண்றது, என்னோட பணத்தை கொடுத்தா போதும்னு நினைக்கிறது, அதெல்லாம் வந்து உங்களை வந்து இந்த ஹேபிட்ல இருந்து வெளியில கொண்டு வராது. எப்படின்னா, உங்களோட நேரம், உங்களோட பணம், உங்களோட உழைப்பு, இது 3ம் கலந்து நீங்க வந்து உணவு தானம் பண்ணும்போது, நீங்க என்ன மாதிரியான ஒரு கெட்ட விஷயத்துல மாட்டிட்டு இருந்தாலும் ஈஸியா உங்களால உங்களுக்கே தெரியாம நீங்க அதுல இருந்து வெளியில வந்துருவீங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஆல்கஹாலை சொல்றேன் நானு. ஏன்னா ஆல்கஹால் தான் ரொம்ப கஷ்டம். ஆல்கஹால், ட்ரக் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விடணும்னு தான் நினைப்பாங்க ஒவ்வொரு தடவையும். ஆனா சாயந்தரம் 6 மணி ஆன உடனே அவங்க மனசு மாறிடும். காலையில வந்து 6 மணிக்கு வந்து இனிமே குடிக்கவே கூடாதுன்னு நினைப்பாங்க. அந்த ஈவினிங் 6 மணி போகும்போது எல்லாமே மாறிடும். அதுக்கு கேட்டா ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவாங்க. எனக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு, என் ஒய்ஃப் திட்டிட்டா, ஆஃபீஸில் எனக்கு இந்த ப்ராப்ளம் வந்துச்சு, நான் இப்படி போகும்னு நினச்சேன் இன்னைக்கு நாள், ஆனால் இப்படி போயிடுச்சு, என்னை எல்லாரும் வெறுப்பேற்றிட்டாங்க, என்னை எல்லாரும் நோக வச்சுட்டாங்கன்னு எதையாவது ஒரு காரணத்தை சொல்லி 6 மணிக்கு வந்து ஒயின் ஷாப்புக்கு போகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் மேக்ஸிமம் பீப்புளுக்கு இருக்கு. அப்போ இப்ப போய் நான் அவங்க கிட்ட போய் நீ விட்டுரு, எல்லாத்தையும் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் உன்னை வந்து கடவுள் வந்து உனக்கு வந்து உன் வாழ்க்கையில நல்லது பண்ணுவாருன்னு சொன்னா அவங்க எப்படி விடுவாங்க? அவங்களாலதான் விட முடியாம தானே அவங்க வந்து மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க. அதனால இதை வந்து ஈஸியா விடுறதுக்கான ஒரே வழி, ஸ்பிரிச்சுவல் பாத்துல நீங்க எப்படிப்பட்ட ஒரு இம்பியூர் பர்சனா நீங்க இருந்தாலும் ஸ்டார்ட் யுவர் ஜேர்னி. அவ்வளவுதான். அதுக்குதான் இந்த ஃபுட் சேரிட்டி வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களோட உழைப்பு, நேரம், பணம்,
அப்படின்னா நீங்களே வந்து உங்க வீட்டில் வந்து ஒரு பொருள் எல்லாம் சமைக்கிறதுக்குரிய பொருளை வாங்கிட்டு வந்து உங்களோட ஃபேமிலியோட சேர்ந்து குக் பண்ணி, அதுதான் எஃபர்ட்ஸ். நல்ல ரொம்ப டேஸ்டான ரிச்சான ஃபுட்டாக குக் பண்ணி அதை நீட்டாக பேக் பண்ணி அதுக்கப்புறம் நீங்களே அலைஞ்சு திரிஞ்சு கரெக்டான ஆளுங்களை கண்டுபிடிச்சு பசியோடு இருக்கவங்களை கண்டுபிடிச்சு கொடுத்துட்டு வாங்க. இது வந்து ஒரு சூப்பரான ப்ராசஸ். ஏன்னா இனிஷியல் டேஸில் உங்களால் ஒருத்தரை கூட கண்டுபிடிக்க முடியாது. எத்தனையோ பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, மேம் நான் தேடி போகிறேன், இப்போ தேடி போயிட்டு யாருமே இல்லாமல் நான் திரும்பி எடுத்துகிட்டு வரேன் சாப்பாடு, எனக்கு அது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குன்னுலாம் சொல்லியிருக்காங்க. நான் அப்படியே பார்த்துருக்கேன். ஒரே பேட்டர்ன் தான். ஒரு 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 கஷ்டத்தோடு வாழ்கிறவங்க, நிறைய ஒரு ப்ராப்ளம் நடுவில் வாழ்கிறவங்களோட லைஃப்பில் நடக்கக்கூடிய பேட்டர்ன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் நாள் கொடுத்துருவாங்க, 2வது நாளும் கொடுத்துருவாங்க. ஆனால் 3வது நாள் எப்படி தேடினாலும் ஆள் கிடைக்க மாட்டாங்க. தேடி 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 நொந்து போவாங்க. அப்புறம் 2 மணி நேரம் ஆகும் ஆளுங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் அவங்க வாங்க மாட்டாங்க, அவங்க திட்டுவாங்க. வாங்கும் போதே என்ன இதை தான் சாப்பாடை கொண்டு வந்தியான்னு சொல்லி சத்தம் போட்டிருக்காங்க, அப்புறம் தூக்கி எறிஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் ஒரே மாதிரி நடக்கும் பேட்டர்ன் நிறைய பேரோட லைஃப்ல. அதையும் மீறி அந்த வில்லோடையும் டிட்டர்மினேஷனோடையும் இல்ல எனக்கு நடக்கிற எல்லாமே இறைவன் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் எனக்கு நடக்க வைக்கிறாரு, நான் என்ன ஆனாலும் நான் உணவு தானத்தை விட மாட்டேன்னு சொல்லிட்டு பிடிச்சவங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் என்ன நடக்கும்னா அவங்களே வீடு தேடி வந்து வாங்கிட்டு போவாங்க. எஃபர்ட்லெஸ்ஸா வந்து அந்த ஃபுட் சேரிட்டி வந்து நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் எல்லாரோட லைஃப்லையும் நான் பார்க்குறேன். அப்போ எனக்கு எவ்வளோ ஷாக்காக இருக்கும். அவங்களுக்கு அவங்க லைஃப்பில் மட்டும்தான் நடக்கும். பட் நான் வந்து நிறைய பேர்கிட்ட பேசுகிறனால, நிறைய பேர்கிட்ட சொல்லி பண்ணுறதுனால எல்லாரும் ஒரே பேட்டர்ன் ஒரே கதையை என்கிட்ட சொல்லும் போது எனக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அதான் திஸ் இஸ் வாட் ஹேப்பனிங். அதாவது அந்த ஹேபிட்டும் சரி, நமக்குள்ள இருக்கக்கூடிய கெட்ட குணங்களையும் மாத்துறதுக்கு இறைவன் போடுற ஒரு சூப்பரான ஒரு ப்ராக்டிக்கல் கிளாஸ் தான் இந்த ஃபுட் சேரிட்டி. அப்போ இதை கரெக்டாக பண்ணணும். தென் மெடிடேஷன். மெடிடேஷன் 20 நிமிஷம் கண்ணை மூடிட்டு எப்படியாவது இருக்கணும். அது மைண்ட் எங்கே வேணால் போட்டோம், எப்படி வேணால் செதறட்டும், எப்படி வேணால் நெகட்டிவ் திங்ஸை கொண்டு வரட்டும், உங்களை அடிச்சு பிடிச்சி ஏன்னா என்ன ஆகும், அப்போ என்ன பண்ணுனா சப்கான்ஷியஸ் மைண்டு நீ ஒரு கேவலமான ஆள், நீ ஒரு அப்படி பண்ண, நீ இப்படி பண்ண, அவங்க உனக்கு இப்படி பண்ணிட்டாங்கன்னு இருக்கிற எல்லா இன்சிடென்ட்ஸையும் எடுத்து கொடுத்து உங்களுக்கு வந்து ஒரு பெயினையும் பிரெத்லெஸ்ஸாக மாற்றும். உங்களுக்கு அப்படியே மூச்சு முட்டுற அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு கஷ்டத்தை வந்து கொடுக்கும். இதில் நிறைய பேர் என்ன ஆயிடுறாங்கன்னா 5 நிமிஷத்துக்கு மேலே என்னால் கண்ணை மூட முடியல, 10 நிமிஷத்துக்கு மேலே கண்ணை மூட முடியலன்னு சொல்கிறதுக்கு பின்னாடி உள்ள ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். என்னன்னா சப்கான்ஷியஸ் மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் கண்ணை திறந்துருவாங்க. அப்படி இல்லாமல் நீங்கள் பண்ண வேண்டிய எஃபர்ட்ஸு, அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் என்ன வேணால் சொல்லிட்டு போகுது, எனக்கு பிடிச்ச கடவுளோட காலடி மனசுக்குள்ளே இமேஜின் பண்ணிவிட்டு மந்திரத்தை சொல்லிட்டு நான் பாட்டுக்கு 20 நிமிஷம் உட்காந்துருப்பேன்னு சொல்லிட்டு 20 நிமிஷம் அலாரம் வச்சு நீங்கள் உட்கார ஆரம்பிச்சிங்க அப்படின்னா 48 டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் திரும்பி பார்க்கும்போது நானா இந்த ஆள், நானா இப்படி இருந்தேன், எனக்குள்ளேயா இந்த கேரக்டர்லாம் இருந்தது, எனக்குள்ளேயா இவ்வளோ சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்களோட லைஃப் வந்து மாறி இருக்கும். இது மெடிடேஷன். 3வது ஸ்பிரிச்சுவல் ரீடிங். இறைவன் யார், இறைவனுக்கு என்ன பிடிக்கும், இறைவன் எங்கே இருக்காரு, இறைவனை எப்படிலாம் மற்றவங்க தேடி இருக்காங்க, மற்றவங்க எப்படிலாம் போய் அடைஞ்சிருக்காங்க, அவரை நினச்சா என்னெல்லாம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இறைவனை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான ரீடிங்ஸ் வந்து நீங்கள் பண்ணணும். அதுக்கு தான் இந்த மாதிரி திருமந்திரம் லேர்னிங்கு, இல்லை நீங்களே ஒரு புக்கை எடுத்து கம்ப்ளீட்டாக டீப் லேர்னிங், சும்மா பேருக்கு கடமைக்கெல்லாம் ரீட் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு எல்லா ஸ்பிரிச்சுவல் லிட்ரேச்சர்ஸும் ஒரே விஷயத்தை தான் சொல்லுது, ஒரே உண்மையை தான் சொல்லுது. அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஆத்தரு ரைட்டர்ஸு அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்களுக்கு புரிஞ்ச மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நான் எனக்கு எப்படி புரியுதோ என்னோட ஸ்டைலில் என் லைஃப் ஸ்டைலோட சேர்த்து நான் சொல்கிறேன். அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் சொல்லியிருப்பாங்களே தவிர அல்டிமேட் ட்ரூத்து ஒன்று தான். அப்போ அந்த ட்ரூத்தை நோக்கி தான் போகணுமே தவிர சும்மா அவங்க மேலாப்பில் சொன்னதெல்லாம் பிடிச்சி வச்சுக்கிட்டு அதை வச்சு மற்றவங்கள ஹார்ம் பண்ணுறது, அதை வச்சு நம்ம ஹார்ம் பண்ணுறதுன்ற மாதிரியே இருக்கக்கூடாது. ஸோ இறைவன் இஸ் அ வெரி பியூட்டிஃபுல் ஆஸ் வெல் அஸ் ஹீ இஸ் அ வெரி சிம்பிள் பர்சன். நான் இப்போதைக்கு பர்சன்னு சொல்கிறேன், ஆனால் ஆக்சுவலாக இறைவன்றது ஒரு எனர்ஜி தான். 2 எனர்ஜியாக இருக்குன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். பட் நம்ம வந்து அதை ஒரு பர்சனிஃபை பண்ணி சொல்லும் போது நம்மளுக்கு இன்னும் நல்லா இருக்குன்றனால நான் ஒரு பர்சன்னு சொல்கிறேன். ஸோ அவர் மாதிரி ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு பீயிங்கை, ஒரு சிம்பிள் பீயிங் இந்த உலகத்துல யாரும் இருக்க முடியாது. அப்ப அவரை பத்தி தெரிஞ்சுக்க வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அப்ப அந்த மாதிரியான தேடலுக்குள்ள நீங்க போங்க. இந்த 3ஐயும் நீங்க எஃபர்ட்ஸ் போட்டு பண்ணினா மட்டும் போதும். மித்த எந்த எஃபர்ட்ஸும் நீங்க போட வேண்டாம். நான் பொய் சொல்லாம இருக்கணும், நான் திருடாம இருக்கணும், நான் கொலை பண்ணாம இருக்கணும், நான் யாருக்கு எந்த பாதிப்பும் கொடுக்காம இருக்கணும், நான் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு எந்த எஃபர்ட்ஸையும் நீங்க போட வேண்டாம். நான் என்னோட எல்லா மென்டீஸ்டையும் திரும்பி சொல்றது இதுதான். ஏன்னா எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா அதுக்கு ஒரு எஃபர்ட்ஸை போடுறாங்க, இதுக்கு ஒரு எஃபர்ட்ஸை போடுறாங்க. அப்படிலாம் போடவே முடியாது. மேம் நான் எப்படியாவது இன்னைக்கு வந்து நான் இந்த தப்பு பண்ணாம இருக்கணும்னு நினைச்சேன், ஆனா பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் உன்னை தப்பு பண்ணாம இருக்கணும்னு நீ நான் சொல்லவே இல்லையே. அதை ஒரு ஃப்ளோல நீ பாட்டுக்கு விட்டுரு. இறைவன் நினைச்சா மட்டும்தான் உனக்குள்ள இருந்து அந்த மாற்றத்தை
மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். இப்போ ஆல்கஹால் சாப்பிடாம என்னால இருக்கவே முடியலன்னு சொல்லுவாங்க. நீங்க ப்ராமிஸே பண்ண வேண்டாம்ப்பா. நீங்க சாப்பிடுங்க. உங்களுக்கு தோணுச்சுன்னா சாப்பிடுங்க. ஆனா சரண்டர் பண்ணுங்க இறைவன் கிட்ட. அவ்வளவுதான். இது ஒண்ணு மட்டும் தான் நான் சொல்லுவேன். சரண்டர் பண்ணிட்டு நான் சொல்ற இந்த 3 வேலைய மட்டும் ஒரு நாள் விடாம பண்ணுங்க போதும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா, இது 3யும் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட என்டையர் லைஃபுமே மாறும். உள்ள இருக்கக்கூடிய ஹேபிட்ஸ், உள்ள இருக்கக்கூடிய வேர்ட்ஸ், உள்ள இருக்கக்கூடிய ஆக்ஷன்ஸ், தாட்ஸ் எல்லாத்தையும் இறைவன் மாத்திருவாரு. நம்மளா இது அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்து நம்ம ஆச்சரியப்படுற மாதிரி நம்மளுக்கு வந்து ஹெல்தியான ஃபுட்டு தான் ரொம்ப பிடிக்கும். லைஃப்பை ஒவ்வொரு மொமெண்ட்டையும் ரொம்ப என்ஜாய் பண்ணி வாழுவோம். தேவையில்லாத எந்த விஷயமே நம்மளுக்குள்ள வந்து டீப்பா வந்து போகவே போகாது. என்டையர் லைஃப் ஸ்டைலும் வந்து மாறிடும். ஆனா அதுக்கு நம்ம எந்த எஃபர்ட்ஸும் போடணும்னு அவசியமே கிடையாது. அதனால ஸ்பிரிச்சுவாலிட்டி இஸ் சச் அ ஒண்டர்ஃபுல் திங். இங்க வந்து இந்த பாட்டுல வந்து அவர் வந்து இதெல்லாம் பண்ணாதான் இறைவன் அடைய முடியும்னு சொல்லியிருக்காரு. அதை நான் எப்படி மீன் பண்றேன் அப்படின்னா, இதெல்லாம் இதெல்லாம் பண்ணுனா நீ கண்டிப்பா இறைவனை அடைஞ்சிருவ. ஆனா இதெல்லாம் பண்றதுக்கு என்ன வழி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 3யும் ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க என்ன பொசிஷன்ல இருந்தாலும் சரி. இல்ல நான் ரொம்ப இம்பியூரா இருக்கேன், நான்லாம் இதுக்கு தகுதியே இல்லைன்னு நினைக்கிற மாதிரியான முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. என் வாழ்க்கையில நிறைய தவறு இருக்கு, என்னால வந்து கடவுளை நினைக்க முடியாது, நான் கடவுளை நினைக்கிறதுக்கு தகுதி இல்லாதவன்னு சொல்லிட்டு போய் போய் அந்த கிணத்துக்குள்ளேயே பால் கிணத்துக்குள்ளேயே போய் விழுகாம, யா என் லைஃப் இப்படிதான் இருக்கு, ஆனா என் லைஃப் என் கண்ட்ரோல்ல கிடையாது. நான் இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா, முக்கியமா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, வாட்டருக்கு வந்து ஒரு பெரிய பவர் இருக்கு. இது வந்து என்னோட ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்ல. ஸோ தண்ணியில அதனால தான் வந்து எல்லாரும் இந்த ஹோலி டிப் வந்து பண்ண சொல்றாங்க. ஆனா யாரும் வந்து அந்த மீனிங் புரிஞ்சு பண்றது கிடையாது. இப்ப மகா கும்பாபிஷேகம்லாம் நடக்குது. இந்த கும்பமேளாலாம் நடந்துச்சு இல்லையா? அதே மாதிரி ஒரு சேக்ரட் ரிவர்ல போய், இல்ல ஆறுல போய், குளத்துல போய், ஈவன் கடல்ல கூட போய் வந்து முங்க சொல்றாங்க இல்லையா? அதுக்கு பின்னாடி என்ன அர்த்தம் இருக்குன்னா, அதை முங்குறதுக்கு முன்னாடி உங்களோட கெட்ட குணம் என்ன குணம் இருக்கோ அந்த குணத்தை நான் விடணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு பதிலுக்கு நான் வந்து நிறைய பேருக்கு நல்லது பண்ணுவேன்னு கடவுள்கிட்ட ஒரு ப்ராமிஸ் மட்டும்தான் பண்ணணும். இந்த குணத்தை என்னால வந்து தனியா வந்து என்னால விட முடியாது. நீங்க எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இறைவன் கிட்ட ஒரு ஆஹ் சரண்டர், அதாவது சரண்டர்னா இந்த பர்டிகுலர் குணத்தை நான் உங்ககிட்ட சரண்டர் பண்றேன். இதெல்லாம் என்னால தனியா ஹேண்டில் பண்ண முடியல. நீங்களா பார்த்து எனக்குள்ள இருந்து அந்த குணத்தை வெளியில எடுத்து விடுங்க அப்படின்னு சொல்லி சரண்டர் பண்ணிட்டு, பதிலுக்கு கடவுள் கண்டிப்பா ஒரு ப்ராமிஸ் எதிர்பார்ப்பாரு. அந்த ப்ராமிஸையும் சேர்த்து பண்ணி நீங்க அந்த தண்ணிக்குள்ள முங்கும் போது அந்த வாட்டருக்கு ஒரு பெரிய பவர் இருக்கு. அது என்ன பண்ணும்னா உங்களோட சேர்ந்து அப்படியே ஒட்டிக்கும். இப்ப எனக்கு ஆல்கஹாலை நான் விடணும்னு ஆசைப்படுறேன், ஆனா என்னால விட முடியல. எனக்கு வந்து அதுக்கு பதிலா நான் இன்னையில இருந்து ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுக்குறேன், நீங்க வந்து என்னை வந்து ஆல்கஹாலை விட வைங்க அப்படின்னு சொல்லி இறைவன் கிட்ட மனசார வேண்டிட்டு அப்படியே முங்கி எந்திரிங்க. அதுக்கப்புறம் அதிகபட்சம் 1 மந்த்ல அந்த ஹேபிட் உங்களுக்கு இருந்துச்சான்னு சொல்லி நீங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு மாத்திருவாரு கடவுள். அந்த வாட்டருக்கு அந்த ஒரு பவர் வந்து அவர் வந்து கொடுத்துருக்காரு. பிளஸ் நீங்க ப்ராமிஸை கீப் அப் பண்ணணும். நடந்த பிறகுதான் நான் கீப் அப் பண்ணுவேன்லாம் சொல்லவே கூடாது. என்னைக்கு நீங்க ப்ராமிஸ் பண்றீங்களோ அன்னையில இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா இறைவன் டெஸ்ட் பண்ணுவார் உங்களை பயங்கரமா. இந்த ப்ராமிஸை வந்து நீ வந்து கரெக்டா கீப் அப் பண்றியா? ஏன்னா அவருக்கு தேவையெல்லாம் நீ அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணணும். அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணா ஆட்டோமேட்டிக்கா, ஏன்னா அடுத்தவங்களுக்குள்ளதான் கடவுள் இருக்காரு. உனக்குள்ளேயும் கடவுள் இருக்காரு, அடுத்தவங்களுக்குள்ளேயும் கடவுள் இருக்காரு. அவர் வந்து எனக்கு வந்து கோயில்ல வந்து எனக்கு வந்து நீ வந்து பட்டுப்புடவை சாத்து, கோயில்ல வந்து எனக்கு நகையை கொடுன்னுலாம் அவர் கேட்கல. டேய் நான் கல்லுல இல்லடா, நான் எல்லாரோட மனசுல இருக்கேன்டா, புரிஞ்சுக்கோ. எனக்கு நீ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீ ரோட்ல வந்து பசியா இருக்கிறவனுக்கு சாப்பாடு கொடுத்தாதான்ப்பா எனக்கு நீ பண்ண மாதிரி அப்படின்றத அவர் திரும்பி திரும்பி சொல்லுவார். அப்ப நீங்க கடவுள்கிட்ட ஒரு சரண்டர் பண்றீங்கன்னா அவருக்கு பதிலுக்கு நீங்க ஏதாவது பண்ணணும் இல்லையா? அப்ப பதிலுக்கு என்ன பண்ணணும்? உங்களை விட கஷ்டப்படுற ஆட்களை சந்திச்சு அவங்களுக்கு உங்களால என்ன பண்ண முடியுமோ அதை நீங்க பண்ணணும். அதை நீங்க பண்ண ஆரம்பிக்கும் போது கடவுள்கிட்ட அந்த குணத்தையும் சரண்டர் பண்ண பிறகு நீங்க ஒரே நாள் ஆல்கஹால் நிப்பாட்டுங்கன்னு சொல்லவே இல்லை. உங்களுக்கு தோணுச்சுன்னா குடிங்க, தாராளமா குடிங்க, என்ன வேணா பண்ணுங்க, இல்ல ஒரு நாள் ஃபுல்லா கூட குடிங்க. ஆனா கடவுளுக்கு ப்ராமிஸ் பண்ண அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய ப்ராமிஸை மட்டும் விடாம பண்ணிக்கிட்டே இருங்க. குடிக்க போறதுக்கு முன்னாடி இறைவன் கிட்ட சரண்டர் பண்ணிருங்க. இதை நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சரண்டர் பண்ணிட்டேன், இந்த மொமெண்ட்டை நான் சரண்டர் பண்றேன் அப்படின்னு சொல்லி சரண்டர் பண்ணுங்க. ஆக்சுவலா அவர் உங்களை அன்னைக்கு குடிக்கவே விட மாட்டாரு. உங்களுக்குள்ள அந்த உணர்வே இல்லாதபடி அந்த சுச்சுவேஷனே மாத்துவார். அந்த அளவுக்கு மேஜிக்கல் பவர்ஸ் வந்து இறைவன் வந்து பண்றதை நான் கண்கூடா பார்த்திருக்கேன். உங்களுக்கு ஈஸியா புரியணுன்றக்கா இந்த எக்ஸாம்பிள் சொன்னேன். எல்லா விதமான கெட்ட குணங்களையும் உங்களால வந்து எக்ஸ்பிரஸே பண்ண முடியாத மாதிரி சிச்சுவேஷனை மாத்துவாரு. நீங்களே உங்க லைஃப்பை வந்து அப்படியே ஒரு மேஜிக் மாதிரி நின்று பாக்குற மாதிரி இருக்கும். எப்படி இது நடந்துச்சு, ஏன் நடக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். இது வந்து அந்த வாட்டர் ப்ராமிஸ் சொல்றோம் இல்லையா, அந்த வாட்டர் ப்ராமிஸ் பண்ணும்போது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. அதுக்காக இந்த வாட்டருக்காக நீங்க போய் புனித நதியை தேடி ஓடணும்னு அவசியமே கிடையாது. உங்க பாத்ரூம்ல நீங்க தண்ணியில குளிக்கிறீங்க இல்லையா, எல்லா தண்ணியுமே சுத்தமான தண்ணி தான். எல்லா தண்ணியிலுமே அந்த இறைவன் இருக்காரு. குளிக்கும் போது அந்த ப்ராமிஸை எடுங்க. இதுதான் நான்
நான் ஹோலி டிப் ப்ராமிஸ்னு சொல்லிட்டு என்னோட மென்டீஸ்க்கு எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன். ஸோ எல்லாருமே வந்து அதை ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களோட லைஃப்பில் இருக்கக்கூடிய நிறைய கெட்ட எமோஷன்ஸு, கெட்ட கேரக்டர்ஸு, கெட்ட ஆட்டிடியூட்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்க. அப்போ இப்போ நான் சொல்கிறது இதோட கோர், இந்த பாட்டோட கோர் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான கேரக்டர்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து கொண்டு வந்த பிறகு உங்களால் வந்து இறைவனை வந்து தேடி சீக்கிரமாக இறைவனை வந்து உங்களுக்குள்ளே வந்து உணர முடியும். உணர்ந்து ஒரு சூப்பர் ஹியூமன் பீயிங்காக வாழ்ந்து ரொம்ப வண்டர்ஃபுல்லாக உங்கள் லைஃப்பை எடுத்துகிட்டு போக முடியும். ஓகே, அதான் ஃபஸ்ட்டு லைனு. செகண்ட் வந்து என்ன, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட்டு, அப்போ இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் நம்ம எப்படி டெவலப் பண்ணுறது? அதுக்கு நம்ம ஈகோவை மட்டும் வச்சு எந்த எஃபர்ட்ஸ் போட்டாலும் அதுக்கு 100% ரிசல்ட் இருக்காது. அப்படியே மிஞ்சி போனால் ஒரு குணத்தை வேணால் நம்மளால் கட்டுப்படுத்த முடியுமே தவிர, இன்னும் மிச்சம் 1000 கேவலமான குணம் நம்மளுக்குள்ளே இருக்கும். அது எல்லாத்தையும் நம்மளால் வந்து எஃபர்ட்ஸ் போட்டு பண்ண முடியாது. அப்போ இந்த குணங்கள்லாம் நம்மளுக்குள்ள வர்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு இறை சரணாகதி. அந்த பர்டிகுலர் கேரக்டரை ரியலைஸ் பண்ணி, எஸ் என்கிட்ட இந்த கேரக்டர் இருக்குது, நான் உங்ககிட்ட சரண்டர் பண்ணுறேன், நீங்கள் நினச்சா மட்டும்தான் என்கிட்ட இருந்து இந்த கேரக்டரை வெளியில் கொண்டு வர முடியும், இல்லை இந்த ஹேபிட்டை வெளியில் கொண்டு வர முடியும், இல்லை என்னோட இந்த கேவலமான சிந்தனையை வெளியில் கொண்டு வர முடியும்ட்டு இறைவன் கிட்ட அந்த சரணாகதி அடைஞ்சு பதிலுக்கு ஒரு ப்ராமிஸ், நான் வந்து அடுத்தவங்களுக்கு இந்த நல்லது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராமிஸ் பண்ணணும். இதை பண்ணுங்க. மூணாவது, மெடிடேஷன் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ரீடிங்கை உங்களோட வாழ்க்கையில் முக்கியமான ஒரு பகுதியாக எடுத்துக்கோங்க. ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் பண்ணுங்க. அது உங்களோட மைண்டை வந்து டெம் பண்ணும். உங்களுக்கே தெரியாமல் டெம் பண்ணி இறையோட அந்த எனர்ஜி இருக்கு இல்லையா, அந்த எனர்ஜியோட கனெக்ட் ஆகி உங்கள் லைஃப்பை வந்து மேக்னெட்டிக்காக மாற்றும். அப்போ இது மூணையும் நீங்கள் பண்ணால் போதும். என்ன? சேரிட்டி, மெடிடேஷன், ஸ்பிரிச்சுவல் ரீடிங்கு, அந்த பர்டிகுலர் எமோஷனை வந்து டிவைன் சரண்டர் பண்ணுறது. இதை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பாட்டில் சொல்லியிருக்க எல்லா குணங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்குள்ளே வர்றதை நீங்களே பார்த்து பயங்கரமாக ஆச்சரியப்படுவீங்க. என் பர்சனாலிட்டியாக இவ்வளோ மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி நீங்களும் ஆச்சரியப்படுவீங்க, உங்களை சுற்றி உள்ளவங்களும் ஆச்சரியப்படுவாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறைவனோட காட்டுற வழியில் வந்து அப்படியே அட்ராக்ட் ஆகி போய் சூப்பர் ஹியூமன் பீயிங்காக மாறிடுவீங்க. ஸோ அதுக்காக நான் அந்த பாட்டை யூஸ் பண்ணியிருக்கேன். நிறைய முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருக்கேன். புரியலைன்னா திரும்பி லிசன் பண்ணுங்கள். ஒரு நோட்டை கையில் வச்சுக்கோங்க. நோட்டை கையில் வச்சுட்டு எப்போவுமே எழுதி, ஓகே என் லைஃப்பை நான் இதிலேருந்து இப்படி மாற்றுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சா போதும். அகெயின் அண்ட் அகெயின் நான் சொல்கிறேன், தெர் இஸ் ஒன்லி 3 சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான் நீங்கள் போடணும். வேறு எதுக்குமே எஃபர்ட்ஸ் போடாதீங்க. வேறு எந்த விஷயத்தை மாற்றுறதுக்கும் நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. மெடிடேஷன், ஃபுட் சேரிட்டி, ஸ்பிரிச்சுவல் ரீடிங், இந்த 3 உங்கள் வாழ்க்கையை